இவ்வளோ நாளாக புருஷன் முன்னாடி நடிச்சு என்னைய ஏமாத்திட்டாங்களே. தப்பா? என்னை ஏமாத்துனது பெரிய தப்பா? நானே ஃப்ராடு. எனக்கே அல்வா கொடுத்துட்டாங்களே. சும்மா விடக்கூடாது. ஹலோ. ஏய், ஃபோன் அடிச்சா சீக்கிரம் எடுக்க மாட்டியா? உன் நல்ல நேரம். ஃபோனை அட்டன் பண்ணிட்டேன். நீ மட்டும் ஃபோன் எடுக்காம இருந்திருந்த அடுத்த 10 நிமிஷம் உன் வீட்டு வாசல்ல நான் நின்று இருப்பேன். ஐயோ சார், ஏற்கனவே இங்க அவ்வளவு பிரச்சனை. இருக்கட்டும், அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? சார், இப்படி அடிக்கடி கால் பண்ணாதீங்க சார். நாங்க உங்களுக்கு பணத்தை கொடுத்துறோம். அப்படியா? சரி, ஃபோன் உன் புருஷன் கிட்ட கொடு. அவரு வெளியில போயிருக்காரு. நீங்க அவர் போன்ல. இந்த பாரு அமுதா, போனை நான் உன் புருஷன் கிட்ட கொடுக்க சொன்னேன். நான் அவன்கிட்ட பேசணும். உன் பொண்டாட்டியை கண்டவன் கூட ஊர் சுத்த விட்டு நீ என்னடா பண்ணிட்டு இருக்குன்னு அவனை பார்த்து 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும். ஐயோ சார், ப்ளீஸ். என்னடி ப்ளீஸ்? நானும் இவ்வளவு நாளா நீயும் மணியரசும் புருஷன் பொண்டாட்டி உன்கிட்ட தப்பா நடந்துக்கு வந்த அந்த மேனேஜர் ஏதோ எமோஷனல்ல கொலை பண்ணிட்டீங்கன்னு பார்த்தா இது கதையே வேற மாதிரில இருக்கு. இது கள்ளக்காதல். புரியல? நீயும் மணியரசும் சந்தோஷமா இருக்குது அந்த மேனேஜர் பார்த்துட்டான். விஷயம் வெளியே தெரிஞ்சு அசிங்கமாயிடுமேன்னு அவனை அடிச்சு கொண்டு எரிச்சிட்டீங்க. இதுதானே உண்மை? ஆனா இதெல்லாம் தெரியாம நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏதோ தெரியாம கொலை பண்ணிட்டீங்க. வெறும் 5 லட்சம் ரூபா வாங்கிட்டு உங்களை காப்பாத்தலாம் நினைச்சேன் பாரு. நான் தாண்டி முட்டாள். ஐயோ சார், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. மணியரசனோட மாமா. அப்ப நானும் உனக்கு இன்னொரு மாமாவா இருந்துட்டு போறேன். என்ன நீ ஒண்ணு பண்ணி சொல்லும். இன்னைக்கு நைட்டு மகாபலிபுரம் ரோட்ல இருக்க என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. இங்க பாருங்க சார், நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. என்னடி மாத்தி மாத்தி பேசுற? இப்ப நீ தானே சொன்ன அவன் மாமான்னு. ஐயோ சார், அவர் உறவு முறையில் எனக்கு மாமா. அப்படியா? அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு 2 மணி நேரம் டைம் தரேன். கரெக்டா 1 மணிக்குள்ள வந்துரு. ஓகே சார்? என்ன சார் நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ பேசுறீங்க? நாங்க தான் பணம் கொடுக்குறோம்னு சொன்னேன்ல. ஏய், அதை நான் கேட்டோன்னு நீங்க செட்டில் பண்ணியிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆதாரத்தை கொடுத்து நான் பாட்டு அமைதியா போயிருப்பேன். தேவையில்லாம டிலே பண்ணி இப்ப நீங்க தான் வந்து பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க. அதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப அநியாயம் சார். நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது செத்துறலாம் போல இருக்கு. சாவு யார் வேணான்னு சொன்னா? ஆனா சாகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஒண்ணு கெட்டு போவாது. சார், இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லாதீங்க ப்ளீஸ். நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா இன்னைக்கு நீ வர மாதிரியே தெரியலையே. நீ மட்டும் இன்னைக்கு வரலன்னு வச்சுக்கோ, மறுநாள் காலையில வர நியூஸ் பேப்பர்ல என்ன தரமா ஹெட் நியூஸா இருக்கும்? சொல்றதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. கள்ளக்காதலனுடன் உல்லாசமாக இருந்ததை நேரில் பார்த்த மேனேஜர் எரித்து கொல்லப்பட்டார்ன்ற நியூஸ் எல்லா ஊர்லயும் எல்லா பொட்டிக்கொடியிலும் உங்க 2 பேர் போட்டோவும் போட்டு நியூஸா தொங்கும். எப்படி வசே? அபாண்டமா இப்படி எல்லாம் பேசாதீங்க சார் ப்ளீஸ். நான் பேச மாட்டேமா, ஆனா ஊரே பேசும். நீ மட்டும் இன்னைக்கு ஒரு நாள், ஒரே நாள் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா போகும். அப்படி இல்லைன்னா இந்த விஷயம் என் மூலியமா ஊரெல்லாம் பரவும். ஒண்ணு உன் புருஷன் தற்கொலை பண்ணிப்பான், இல்ல மணியரசோட பொண்டாட்டி தற்கொலை பண்ணிப்பா. நீங்க வெளியே தலை காட்ட முடியாது. நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போகணும், களி சாப்பிடணும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. உனக்கு 1 மணி நேரம் டைம் தர. நல்லா யோசிச்சு பாரு. என் கூட ஒரே ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறியா, இல்ல 2 பேர் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டு ஜெயிலுக்கு போறியா? முடிவு உன் கையில. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ நல்ல பொண்ணு. உன்னால மத்தவங்க வாழ்க்கை நாசமா போறத நீ விரும்ப மாட்ட. அந்த நம்பிக்கையோட உனக்காக கெஸ்ட் ஹவுஸ்ல நான் காத்துட்டு இருக்கேன். 1 மணிக்குள்ள வந்துரு. அப்படி இல்ல நாளைக்கு காலையில உங்க வீட்டுல போலீஸ் வந்து நிற்கும். பாத்துக்க.
இந்த வீட்டை விட்டு இல்லை, இந்த ஊரை விட்டு நாம போக போறோம். என்ன மன்னிச்சிடுங்க வாசு. நீங்க யாரும் வீட்டை விட்டு போக வேண்டாம், நான் போயிடுறேன். என்ன மன்னிச்சிடுங்க அத்தை. எனக்கு வேற வழி தெரியல. அண்ணா, சொல்லுங்க. கிளம்பிட்டியா? வந்துட்டு இருக்கேன். என்னடா சொல்லும், கோவமா? அது ஒன்றும் இல்லை, நீயும் மணியரசும் புருஷன் முன்னாடி நினச்சி என்னை ஏமாத்திட்டீங்க இல்லையா, அதான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன். நீ எதுவும் மனசில் வச்சுக்காத. அந்த ஆதாரம் உன்னே நீ எனக்கு தரப்போற, உனக்கு அந்த ஆதாரத்தை கொடுக்க மாட்டேன். சீக்கிரவா, கண்டிப்பாக கொடுத்துறேன். ஹலோ, வந்துட்டியா? அப்படியே நேரா உள்ளவா. ஃபோனை கட் பண்ணாத. நீ கொஞ்சம் தூரம் நடந்து வந்த உடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு கதவு இருக்கும். கதவு திறந்தா இருக்கு, உள்ளவா. உள்ள வந்துட்டியா? கதவு மூடு. போட்டியா? பண்ணிட்டேன். சரி, முன்னாடி வா. இப்போ உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு மேலே போகும். போதா? அது வழியா ஏறி மேலே வா. உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன்.
என்னடா கண்ணு பாக்குற? என்னடா இவன் முன்னாடி நம்மள வந்து பின்னாடி வரானேன்னு பாக்குறியா? போலீஸ்காரன் புத்தி இல்ல, சந்தேக புத்தி. உன்னை வேவுதான் பார்த்தேன். நீ மட்டும் தான் வரியா இல்ல உன்னை முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடி எவனா வரானான்னு பார்த்தேன். எவனும் வரல. இப்ப நம்ம ரூட் கிளியர். வா உள்ள போலாம். எவிடன்ஸ் எங்க? ஹே, இன்னும் நம்ம 2 பேருக்குள்ள எதுவுமே நடக்கல. அதுக்குள்ள எவிடன்ஸ் கேக்குற? ஏன் சொல்லும்? என் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க முதல்ல அந்த எவிடன்ஸை கொடுங்க. முதல்ல உள்ள வா. எவிடன்ஸ் கண்டிப்பா தரேன். வா வா. வா. ஹே, சந்தோஷமா இருக்கிற நேரத்துல சந்தோஷமா இருக்கிறத விட்டு செவுத்துல பலி மாதிரி ஓட்டிட்டு நிக்கிற. வா. சார் இந்த செல்போனை கொடுங்க சார் ப்ளீஸ். ஐயய்யய்யய்யய்ய, ஏன்னா கண்ணு வந்ததுல இருந்து நச்சு இந்த செல்போனே கேட்டு இருக்க. இப்ப என்ன உனக்கு அந்த படம் தானே பார்க்கணும்? பாரு. உன் ஆசையை நான் நிறைவேற்ற மாட்டேனா என்ன? உன் வாழ்க்கையே அதுல இருக்குமா? நல்லா பாத்துக்கோ. என்னடா செல்லும், ட்ரைலர் பார்த்ததுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆவற? இன்னும் மெயின் பிக்சரே ஆரம்பிக்கலையே. செல்போன் வேணுமா? 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 போடி. சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சார். ஐயோ, தெரியாம நாங்க இந்த தப்பு பண்ணிட்டோம் சார். மாமா தான் உங்களுக்கு பாதி பணம் கொடுத்துட்டாருல, மீதி பணமும் மாமா கொடுத்துடுவாரு சார். தயவு செஞ்சு அந்த செல்போனை மட்டும் கொடுத்துருங்க. ஏய், மாமா மாமானா யார்? அந்த மணியரசா? ஆமா மாமா. மணியரசு உனக்கு மாமா தானே? ஆமா, அவன் உனக்கு மாஜி மாமாவா இல்ல இப்பவும் மாமாவா? என்னடி முறைக்கிற? எப்போ நீ அந்த மணியரசும் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்ற கதை தெரிஞ்சதோ அப்பவே உங்க 2 பேர் ஜாதகத்தை நோண்டி நொங்க எடுத்துட்டு. இது நீ குடும்ப பண்ண? முதல் புருஷனை அறுத்து விட்டு 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்ப முதல் புருஷன் இருக்கிற வீடு பக்கத்துல கொடுத்தனம் வந்துட்டு 2வது புருஷனுக்கு தெரியாம முதல் புருஷன் கூட கூத்தடிக்கிற நீ குடும்ப பண்ணோ? சொல்றதுக்கே நாக்கு கூசுது. இந்த பாரு அமுதா, பழைய கதைலாம் வேணாம், புதுசா பேசுவோம். இந்த பாரு அமுதா, இன்னைக்கு இந்த இடத்துலயே இந்த பிரச்சனையை நாம முடிச்சுக்கலாம். அந்த ஆதாரத்தை கூட நீ எடுத்துட்டு போயிடலாம். சத்தியமா சொல்றமா? வேற காப்பி எதுவும் என்கிட்ட இல்ல. இந்த ரகுநாத் ஒரு ஜென்டில்மேன், சொன்ன வார்த்தையில என்னைக்கு நிப்பான். இது வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நீயே யோசிச்சு நல்ல முடிவா சொல்லு. அப்புறம் பின்னாடி வருத்தப்பட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் ஒன்றும் ஊரில் உலகத்தில் நடக்காது எதுவும் சொல்லமா. இப்போ உன் புருஷனுக்கு தெரியாம நீ எப்படி மணியரசு கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறியோ அது போல ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் என் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனா உன் பிரச்சனை இன்னைக்கே நான் முடிச்சு கொடுத்துறேன். என்ன சொல்ற? சொன்னது புரிஞ்சுதா? புருஷனுக்கு தெரியாம இன்னொருத்தன் கூட படுக்கிறவளா இருந்தா அன்னைக்கு அந்த மேனேஜரோட படுத்திருப்பேன். அவனை கொலை பண்ணிட்டு இப்படி தினமும் உன்கிட்ட செத்துட்டு இருக்க மாட்டேன்டா, செத்துட்டு இருக்க மாட்டேன். என்னடா சொல்லும் எமோஷனல் வர? டேய், கிட்ட வந்து குத்திடுவேன். அமுதா வேணா, மொபைல் வச்சிரு. மாட்டேன். இந்த பார் அமுதா, சொல்றத கேளு. விளையாட்டுல முதல்ல மொபைலை கீழே வை. கிட்ட வந்து குத்திடுவேன். கத்தியை கீழே போடு. தயவு செஞ்சு என்ன போவிடு. குத்திடுவேன். அமுதா, போ. சொல்றத கேளு. தயவு செஞ்சு என்ன போவிடு. தப்பு மேல தப்பு பண்ற. கத்தியை கீழே போடு. ஏற்கனவே ஒரு கொலை பண்ண வச்சிட்டீங்க, இன்னொரு கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். கொலையும் செய்வால் பத்திரி நிரூபிக்கிறியா? ஏய், என்ன இந்த மேனேஜர் மாதிரி சப்பா நினைச்சியா? வேணா அமுதா, கத்தியை கீழே போடு. போயிடுங்க. அமுதா, சொல்றத கேளு. போயிடுங்க. சொல்றல கத்தியை கீழே போடு. என்ன போவிடு. சொல்றல கத்தியை கீழே போடு. போயிடு. கத்தியை கீழே போடு. சொல்றல. ஏய், ஏய், போலீஸ்காரனே கத்தியால குத்தவரியா? சாவடி மாவல.
எங்க ஓட பாக்குற? ஏதோ கோவத்துல கொலை பண்ணிட்டீங்க, கொஞ்சம் பணத்தை வாங்கிட்டு விட்டுலான்னு பார்த்தா ரொம்பதான் சொல்ற. சரி, பணம் தான் வரலையே, கரும்பு துண்ண கூலி எதுக்கு? உன்னை அனுபவிச்சு இந்த மேட்டர் முடிச்சுக்கலான்னு பார்த்தா அதுக்கும் நீ சம்மதிக்கிற மாதிரி தெரியல. இப்ப சொல்றேன்டி, எனக்கே நீ ஆட்டம் காமிச்சல, இனிமேல் தாண்டி இந்த ரகுநாத்தோட உண்மையான சுயரூபத்தை நீ பார்க்க போற. உன் அணுவா அனுபவிப்பேன், ஆதாரத்தையும் தர மாட்டேன். உனக்கு ஒரு வழியே கிடையாது. காலம்பூரா நீ எனக்கு ஆசை நாயகி இருக்க வேண்டியதான். பாடி எங்க ஓடுற? இது ஏன் கோட்டை, இங்க நீ எங்க ஓண்டாலும் தப்பிக்க முடியாது. அமுதா, என்ன ரொம்ப நேரம் ஆட்டம் காட்டாத, ஒழுங்கா என்கிட்ட வந்துரு. சொல்றேன்ல. எங்க ஓடுற? வேணா, வந்துரு அமுதா. என்ன விட்டுடு. நான் சொல்றத கேளு, அடம் பிடிக்காத, மரியாதையா வந்துரு. அமுதா, கருத்தர வேணா, சொல்ற கேளு. அமுதா, கொலகாரன் போய்கிறது. போடா, போய்கிறது. போயிடு. என்ன? என்ன ஒண்ணு பண்ணாத, என்ன விட்டுடு ப்ளீஸ். விடு 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 விடுன்னு சொல்றல. போட விடு. ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுடு. என்ன விட்டுரு, உன் கால்ல வேண்டாலும் விழற. ப்ளீஸ் என்ன விட்டுடு. என் கிட்ட இருந்து இனிமே நீ தப்பவே முடியாது. வாசு, என்ன இது? என்ன இதெல்லாம்? ஐயோ, என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்னது? ஐயோ, என்ன இதுல சொல்லு, என்ன இருக்கு? சரி வா, நாம போலாம். வெக்கமா இல்ல உனக்கு? போலீஸ் உத்தியோகத்துல எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்கிற நீ இப்படி கேவலமா நடந்துக்கிறியே. என்ன காரியம் பண்ணிருக்கிற அமுதா? நாங்க மட்டும் வராம இருந்தா கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. இந்த நாயை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. மணியரசு உனக்கு ஆதரவா இருக்கும்போது நான் மட்டும் உன்னை கை விட்டுருவோனா? ஏன் அமுதா, என்ன நீ புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதானா? ஏன் அமுதா அப்படி பண்ண? என்ன மன்னிச்சிடுங்க வாசு. என்ன அமுதா, இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கல. என்ன பாக்குற? இதோ இதுவும் உன்னோட போனு தான். இங்கிருந்தா எடுத்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ அமுதா கிட்ட பேசுனது, அவளை கெடுக்க முயற்சி பண்ணது எல்லாம் இந்த போன்ல பதிவா இருக்கு. இத நான் போலீஸ்க்கு கொடுக்காம இருக்க எத்தனை லட்சம் தருவேன்?
பேரம் பேசலாமா? மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், அப்பெல்லாம் பண்ணிடாதீங்க மேடம். இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் மேடம். என்னை விட்டுருங்க மேடம். உன்ன மாதிரி சில போலீஸ்காரங்க பண்ற அயோக்கியத்தனத்தினாலதான் டிபார்ட்மெண்ட்டுக்கே கேட்ட பேரு. என்ன பாக்குற? போலீஸ் கண்ட்ரோல் ரூம்க்கு நான் தான் போன் பண்ணேன். உன்ன மாதிரி போலீஸ்காரனை பிடிக்கிறதுக்கு இன்னொரு போலீஸ்காரன் தான் வரணும். சீக்கிரம் வாங்க. மேடம் அந்த ஆட்கள் எங்க? மேடம் ஏதாவது அசம்பாவிதம் நடக்குது மேடம். ஒண்ணுமே இல்லை கிட்டிக்க. பாத்துங்க மேடம். என்னாச்சு வாசு? போலீஸ்காரங்க அவனை துரத்திட்டு போறாங்க. நாம இங்க இருக்க வேண்டாம், வாங்க போலாம். வா போமுதா, வா போல வா. நடந்திருக்கு. எதுவுமே எங்களுக்கு தெரியாம மறைச்சிருக்கீங்க. முதல்லயே என்கிட்ட இது சொல்லிருந்தா நான் ஏதாவது பண்ணிருப்பேன். அந்த அயோக்கியனை கொண்டுட்டு கொலைய மறைக்கிறதுக்காக பாடியை கொண்டு போய் எரிச்சிங்க பாருங்க. அதுதான் இப்ப பிரச்சனையே. நீங்க அதை செஞ்சிருக்கவே கூடாது. என்ன மன்னிச்சிருங்கக்கா, நாங்கள் வேணும்னு பண்ணல. விஷயம் வெளியில் தெரிஞ்சு போலீஸ் கேஸுன்னு போனால் நாங்கள் மாட்டிக்குவோம். தேவையில்லாமல் அமுதா மேலே வீண் பழி போகும். கடைசியில் எங்கள் 2 பேரையுமே தப்பாக நினைக்கிற மாதிரி வந்துருச்சுக்கா. வாசு, எங்களை மன்னிச்சிருங்க. அமுதா மேல எந்த தப்பும் இல்லை. நீங்க 2 பேரும் நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துருங்க. கவிதா, இது உனக்கும் தான். இனிமே நடக்க போறது பத்தி மட்டும் பேசுவோம். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒத்துமை இல்லைன்னா குடும்ப பிரச்சனை எல்லாம் வீதிக்கு வரத்தான் செய்யும். இனிமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் மறைக்காம வெளிப்படையா இருங்க. பரஸ்பர நம்பிக்கையும் பாசமும் இருந்தா புருஷன் பொண்டாட்டிய யாராலையும் பிரிக்க முடியாது. ஏந்திரமா, நான் தான் அவசரப்பட்டு அவரை சந்தேகப்பட்டுட்டேன். தேவையில்லாம வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டேன். ஆனா சத்தியமா இனிமே எங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராது. போலீஸ் கிட்ட சொல்லி என் புருஷனை விட்டுட்டு சொல்லுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாங்க. கொலை பண்ணது, பணத்தை எரிச்சது எல்லாமே சட்டப்படி குற்றம்.
அக்கா, நான் எதுக்கும் தயாரா இருக்கேன். அந்த ரகுநாத் அமுதா மிரட்டினதுக்கு ஆதாரம் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. நடந்த உண்மைகளை கோர்ட்ல சொல்றதுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அண்ணி, வாசுவே என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் செஞ்ச கொலைக்கு எனக்கு எந்த தண்டனை கிடைச்சாலும் சரி, அதை ஏத்துக்க நானும் தயாரா இருக்கேன். ஏமா செல்லம்மா, அமுதா வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க. நீயும் வாசுவா அந்த இடத்துக்கு போகாம இருந்திருந்தா அந்த பாவிய மருமகளை என்ன பண்ணிருப்பா? ஐயோ, நான் கும்பிடுற மகமாயிதான் உன் உருவத்துல வந்து இவளை காப்பாத்தி இருக்கா. அமுதா, உனக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் நான் பேசிட்டேம்மா, என்ன மன்னிச்சிடுமா. அம்மா, உன்னை நினைச்சாலே உடம்பெல்லாம் பதறுதும்மா. ஒரு பொணத்தை வீட்டுல வச்சுக்கிட்டு நீ எப்படி எல்லாம் தவிச்சிருப்ப. நீ மட்டும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா, அந்த ராத்திரி அந்த அயோக்கியனை கொண்டது நான் தானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்லி பழைய ஏத்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போயிருந்திருப்பேன். நான் இருந்து என்னம்மா பண்ண போறேன்? நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணும், எனக்கு அதுதானே வேணும். அம்மா கவலைப்படாதீங்கம்மா. என்னம்மா, கூடிய சீக்கிரம் இவங்க இந்த சிக்கல்ல இருந்து விடுதலை எல்லாம் அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழ போறாங்க. ஏன் செல்லம்மா, போலீஸ்காரம்மா கிட்ட தெளிவா பேசிட்டியா? பாவம் அமுதா, போலீஸ்ல எதுவும் தொலைகள்ல பண்ண மாட்டாங்களே. போலீஸ் கோர்ட்டுனாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இல்லம்மா, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. நான் சிவரஞ்சனி மேடம் கிட்ட எல்லாமே தெளிவா சொல்லிட்டேன். நாமளா உண்மையை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆனாதான் எல்லாருக்குமே நல்லது. அப்பதான் அடிக்கவோ டார்ச்சரோ பண்ண மாட்டாங்க. என்னங்க, அமுதா ரொம்ப நல்லவ. உங்க வார்த்தைக்கும் நான் கட்டின தாலிக்கும் கட்டுப்பட்டு கொஞ்சம் கூட பொருத்தமே இல்லாத என் கூட உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. வாங்க மேடம். செல்லம்மா, எஸ்ஐ ரகுநாத்தை பிடிச்சாச்சு. இப்ப என்னோட கஸ்டடியில தான் இருக்கான். ராஸ்கல், இவ ஒருத்தனால டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருக்கும் கெட்ட பேரு. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதனால எங்களோட வேலை சுலபமாயிடுச்சு. செல்லம்மா, மூர்த்தியோட மர்டர் சம்பந்தப்பட்ட எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்கிறதா சொன்னா, எங்க அது? இது ரெண்டுமே ரகுநாத்தோட போனு. இது அமுதா பனியரச பிளாக்மெயில் பண்றதுக்காக ரகுநாத் எடுத்து வச்சிருந்த வீடியோ. அது இதுல இருக்கு. இது ரகுநாத் அமுதாவை கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லி அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண போது எடுத்த ஆதாரம். எல்லா விஷயமும் நான் மறைக்காம உங்ககிட்ட சொல்லிட்டேன்.
நான் உங்களை தான் நம்புறேன். எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு மேடம். என்ன இருந்தாலும் இறந்து போனது உங்க தம்பி. அவர் இப்படி நடந்துக்குவார்னு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. ஆனா இதுதான் உண்மை. தான் மானத்தை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் அமுதா இப்படி பண்ணா. அந்த சூழ்நிலையில வேற வழி தெரியல. சட்டப்படி தப்புதான், ஆனா பயத்துல அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க. புரியுது செல்லப்பா, இவங்களோட நிலைமை எனக்கு புரியுது. மூர்த்தியோட அக்காவா இது எனக்கு ரொம்ப வேதனையான விஷயம்தான். என்ன பண்றது, எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கானே. நடந்த உண்மையெல்லாம் நீங்க மறைக்காம சொன்னீங்க பாருங்க. You're really great. அதுக்கு எங்க டிபார்ட்மெண்ட் உங்களை பாராட்ட கடமைப்பட்டிருக்கு. கொலை செய்யப்பட்டது என் தம்பியா இருந்தாலும் தப்பு தப்பு தான். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. அப்ப இவங்க 2 பேரையும் நான் கூட்டிட்டு போறேன். கீதா, அமுதா என் மருமகதான். ஆனா எனக்கு மக மாதிரி ரொம்ப நல்லவ. சத்தம் போட்டு கூட பேச தெரியாதுமா. மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக இப்படி பண்ணிட்டா. ஏதோ செல்லம்மா, எங்க கூட இருக்கிற நம்பிக்கையில இவ்வளவு உங்க கூட அனுப்புறேன். நீங்க தான் என் பொண்ணை பத்திரமா பாத்துக்கணும். இத பாருங்க, பெரிய அதிகாரி நீங்க. நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடுங்கம்மா, மன்னிச்சிடு. ஆமா, இது வெறும் என்கொயரி தான். ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்ச உடனே நானே 2 பேரையும் அனுப்பி வச்சிடுறேன். அப்புறம் என்ன நடந்ததுன்னு கோர்ட்ல சொன்னா போதும். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. கீதா, இவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வாங்க. கான்ஸ்டபிள், அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் வேண்டாம். அமுதா, என்ன மன்னிச்சிடுங்க. எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. நான் இனிமே உங்களை எதுக்காகவும் சந்தேகப்பட மாட்டேங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நான் எப்படியாவது செல்லம்மா அண்ணிக்கிட்ட சொல்லி உங்களை சீக்கிரமா வெளியே வர வச்சிடுறேன். வாங்க உட்காருங்க.
உட்காருங்க, உட்காரு. அமுதா உட்காரு. மணியரச உட்காருப்பா. பரவாயில்ல மேடம். உட்காருன்றல. டீ காஃபி? இல்ல மேடம், வேண்டாம். நீங்க 2 பேரும் இன்னும் டிஃபன் கூட சாப்பிடல. டிஃபன் சொல்லட்டுமா? இல்ல மேடம், வேணாம். ஐயோ, எதுக்கு இப்ப டென்ஷனா இருக்கீங்க? 2 பேரும் முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க, ரிலாக்ஸ்டா இருங்க. அமுதா, தைரியமா இருமா, ஒண்ணும் ஆகாது. சரி, நான் டிஃபன் சொல்லிடுறேன். 2 பேரையும் வந்து அப்புறமா பாக்குறேன். இதோ பாருங்க, ஏதோ உங்க நல்ல நேரம். எங்க ஏசி மேடம் கையில மாட்டினீங்க. வேற யார் கையிலயாவது மாட்டிருந்தீங்க, உங்க நிலைமை கந்தல் தான். சரி, என்ன சாப்பிட்றீங்க? அதை கேட்க தான் வந்தேன். இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏன்பா, வாங்கி தரலன்னா ஏன் வேலை போயிரும்ப்பா. பொங்கல் சாப்பிட்றீங்களா? சரி, நானா பார்த்து தான் வாங்கிட்டு வரேன். மாமா, ம், என்ன முதா? நம்ம வாழ்க்கையில விதி எப்படிலாம் விளையாடுது பாத்தீங்களா? நம்மளை பிரிச்சு வச்ச அதே விதிதான் அன்னைக்கு உங்களை அனுப்பி வச்சுச்சு. நீங்க மட்டும் அன்னைக்கு வராம இருந்திருந்தா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல மாமா. இந்த பாரு முதா, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுல்ல. முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி இப்பயும் பேசுகிற? இல்ல மாமா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எனக்காக, என்ன காப்பாத்தணுங்கிறதுக்காக நீங்க உங்க குழந்தையவே தாண்டி துணிஞ்சிட்டீங்களே. பாவம் கவிதா எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா? எப்படியோ கவிதாவும் வாசுவும் இப்ப நம்மள நம்புறாங்க. அது போதும் மாமா. அண்ணி நம்மளோட நிலைமைய அவங்களுக்கு புரிய வச்சுட்டாங்க. அண்ணி தான் என் வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருந்திருக்காங்க. மூர்த்தி கிட்ட இருந்து நீங்களும் அந்த ரகுநாத் கிட்ட இருந்து அண்ணியும் என்ன காப்பாத்திருக்கீங்க. நீங்க 2 பேரும் செஞ்ச உதவியை நான் சாகர வரைக்கும் மறக்க மாட்டேன் மாமா. அமுதா, மறக்க மாட்டேன். இப்போ எதுக்கு அழுகுற? இந்த பாரு, நானும் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதுக்கு பிராய்ச்சித்தமாக தான் ஆண்டவனா பார்த்து உனக்கு உதவி செய்ய நான் அனுப்பிச்சிருக்கான். முதல்ல நீ அழுகிறது நிப்பாட்டு. என்ன கவிதா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? அந்த அமுதா தான் கொலை பண்ணிருக்கா. அவளை காப்பாத்த போய் தான் இவரும் மாட்டிக்கிட்டாரு. என்னம்மா சொல்ற? கொஞ்சம் புரியும்படியா சொல்லுமா. மாமா, வீட்ல அமுதா தனியா இருந்தப்போ அந்த மேனேஜர் கிட்ட மாட்டிக்கிட்டாளாம். அந்த பாவி அமுதா கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். தன்னோட மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக அமுதா எவ்வளவோ போராடி இருக்கா. வேற வழி இல்லாம தான் அவனை கொலை பண்ணிருக்கான். இதெல்லாம் மணியரசங்க வந்தா வீட்ல இருந்தவருக்கு எப்படியோ விஷயம் தெரிஞ்சு அங்க போயிருக்காரு. 2 பேரும் சேர்ந்துதான் அந்த பணத்தை கொண்டு போய் எரிச்சிருக்காங்க. அதனாலதான் இப்ப இவ்வளவு பிரச்சனையும். ரகுநாத்னு ஒரு போலீஸ்கார மாமா அத வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணிருக்கான். அதான்ப்பா, கார்ல கட்ட மணியரசன் கிட்ட சொல்லவே இல்ல. இப்பதான் புரியுது அவன் ஏன் அடிக்கடி வந்து என்கிட்ட பணம் கட்டி நின்னான்னு. மாமா, அந்த போலீஸ்காரனுக்கு பணத்தை கொடுக்கதான் அமுதா தான் நகையை எடுத்து கொடுத்திருக்கான். நேத்து ராத்திரி அவன் போன் பண்ணி அமுதாவை தனியா வர சொல்லிருக்கான். அமுதா அவனை கொல்றதுக்கு கத்தியோட போயிருக்கான். சந்தேகப்பட்டு வாசுவும் செல்லமானியும் ஃபாலோ பண்ணிருக்காங்க. போன இடத்துல
போலீஸ்கார அமுதா கிட்ட தவறா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான். உடனே இவங்க அவனுக்கு தெரியாம கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிருக்காங்க. போலீஸ் வந்து அவனை மடக்கி பிடிச்சிட்டாங்க. அமுதாவையும் இவரையும் என்கொயரிக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. மாமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. கவிதா, நீ ஏமா அலற? மானத்தை காப்பாத்த ஒரு பொண்ணு என்ன பண்ணுவாளோ அதை தானே அமுதா பண்ணியிருக்கா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.